பிள்ளை உருவாக்கப்படுவது என்பது தேவன் உருவாக்கி தருவது. நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டுமோ அதை கர்த்தர் தான் உருவாக்கணும். ஹல்லேலூயா. பிள்ளையை உருவாக்குறது கர்த்தர் தான். அதே போல என் வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் உருவாக்கி தருவது என் தேவன் தான். ஆமென். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சபைக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை, மலடு உன் தேசத்தில் இனி இருப்பதில்லை, மலடு உன் கூடாரத்தில் இனி இருப்பதில்லை. உருவாக்க வேண்டியவைகளை கர்த்தர் உருவாக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 66வது அதிகாரம் 9வது வசனத்திலே கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனா என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்போ எனக்கான கற்பத்தில் எனக்கான கருவை உண்டாக்குவது கர்த்தர். முதலாவது எனக்குள்ள ஒரு தெளிவு இருக்கணும். என் வாழ்க்கையில எதை உருவாக்க வேண்டுமானாலும் அது கர்த்தர் தான் செய்ய வல்லவர். என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும், என் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும், என் சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், ஆண்டவர் ஒன்று உருவாக்கணும்னு நினைச்சிட்டார்னா என் சூழ்நிலை அதை தடுக்க முடியாது, என் நிலைகள் அதை தடுக்க முடியாது, என் பலவீனங்கள் அதை தடுக்க முடியாது. தேவன் செய்ய நினைக்கிறதை யாருக்கும் தடுக்க முடியாது என்று நம்புகிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். சாராளின் கற்பம் அடைத்திருந்த நிலையில்தான் சாராளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளை கற்பந்தரிக்க கர்த்தர் பலப்படுத்தினார் என்று. ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிரகாமிடத்தில் சொல்லும்போது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். வாசிங்கள் ஆதியாகமம் 16:2. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். போதும், கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த வாழ்க்கையில தான் அதே வாழ்க்கை குறித்து எபிரேயர் 11:11 இப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் அவள் பிள்ளையை பெற்றாள். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் வாசலை திறந்து சுதந்தரிக்க வேண்டியதை சுதந்தரிக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? இனியொரு வாழ்க்கையில் அல்ல, என் வாழ்க்கையில தான் கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று நம்புகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் தருவது. ஆமென். விசேஷமாய் பல ஆண்டுகளாய், பல மாதங்களாய், பல நாட்களாய் பிள்ளைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் பேச விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த காலையில் எழும்பும் போதே ஒரு அடையாளத்தோடு தான் எழும்ப பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை பெய்யாத மழை இன்னைக்கு பெஞ்சுது இல்லை. காலையில் 3:30 ஆண்டவர் எழுப்பி வசனத்தை தியானிக்க வைக்க எழுப்பும் போது என் காதில் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்ன சத்தம்னா தண்ணி விழுற சத்தம். நான் யாரோ பைப்பை திறந்து வச்சுட்டாங்களான்னு பார்த்தா மழை சத்தம் மாதிரி கேட்குது. ஆண்டவர் சொன்ன வெளியில் வந்து பாருன்னாரு. எங்கள் வீட்டு பின்னாடி டோரை திறந்து பார்க்குறேன், நல்ல மழை சத்தம். அந்த சத்தத்தை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. ஆண்டவர் இடைப்பட தொடங்கினார். என்ன இடைப்பட தொடங்கினார் தெரியுமா? இந்த மழை பெய்கிறதற்கு என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தெளிவான வானத்தில் திடீர்னு பார்த்த ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்கும். நல்லா தானே இருந்து இந்த வாழ்க்கையில். இப்போ திடீர்னு ஒரு கருப்பு மேகம் வந்து அடைக்குது. அடைச்சதான் நாம நினைக்கிறோம் முடிஞ்சிச்சுன்னு. இல்லை, அடைச்ச மேகத்திலிருந்து தான் கர்த்தர் ஆசீர்வாத மழையை பெய்ய பண்ணுறார். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆமென் காலையில் ஒரு கன்ஃபர்மேஷனாக இந்த மழையை காண்பித்து அந்த சத்தத்தை கேட்க வச்சு ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி அடைக்கப்பட்ட அந்த மேகத்திலிருந்து ஒரு மழை பெய்து இந்த சத்தம் தொனித்ததோ, அப்படி அடைக்கப்பட்ட அத்தனை கற்பத்திலும் கர்த்தர் சத்தத்தை தொனிக்க வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசித்து நம்புற தேவ பிள்ளை நல்ல கைகளை ஆர்ப்பரித்து உன் கூடாரத்தில் மகிழ்ச்சியின் சத்தம் கேட்கப்பட போகிறது. அடைக்கப்பட்ட உன் கற்பத்தில் பிள்ளையின் சத்தம் கேட்கப்பட போகிறது. நம்புற தேவ பிள்ளை ஆர்ப்பரிப்போடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் செய்வார். இதை நான் நம்புகிறேன். எப்படி இந்த காலையிலே ஒரு மழை கர்த்தர் பெய்ய பண்ணினாரோ அப்படி ஒரு ஆசீர்வாத மழையை இந்த கூட்டத்தில் கர்த்தர் பெய்ய வைக்க போகிறார். இனி மலடு இருப்பதில்லை, இனி கற்பம் விழுகிறது இல்லை. விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை அன்பாய் புரிந்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். அது என் பலத்தில் வருவதல்ல, அது கர்த்தர் தருகிற கிஃப்ட். அது என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் தரணும்னு நினைச்சிட்டாருன்னா தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உன்னை உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என் வாழ்க்கையில் அது உருவாகியே தீரும் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம். ஆமென். எனவே எனக்கு இனி பிள்ளை பிறக்குமா என்கிற கேள்வியோடு அல்ல, இது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் செய்வார். பல ஆண்டுகளாக இருக்கலாம், வருஷங்கள் போயிருக்கலாம், நினைத்த காலங்கள் எல்லாம் தாண்டி போயிருக்கலாம். அதை குறித்து கவலைப்படாதீர்கள். காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன், உங்களை பலனடைய பண்ணுகிற தேவன். ஆமென் ஆமென் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா.